ஸ்டாலின் தான் வருவாரு. என்டிஏ கூட்டணி தான். ஸ்டாலின் தான் வருவார். தனியா தெய்வம் ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்கள் தெய்வம் இருக்கு அவரு. ஆனா இந்த முறை வந்து தாவேகா விஜய் அப்படிலாம் வந்திருக்கிறதா விஜய் வேஸ்ட்டு, எடப்பாடி வேஸ்ட்டு. எங்க தெய்வம் தான் ஸ்டாலின் வருவாரு. டிவிகே. எதனால டிவிகே? இல்ல மாற்றம் வரட்டுமே. மாற்றம் வரட்டும். ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. அதனால கண்டிப்பா டிவிகே. ராயபுரத்துல எனக்கு தெரிஞ்சு டிவிகே தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ராயபுரம்ல எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதியிலையும் தளபதிக்கு விஜய் சாருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நீங்கள் இதே வந்து ஒரு கேரளா ஸ்டேட்டில் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட் ஹீரோவாக இருந்தாலுமே சரி, அவன் ஹீரோவாக மட்டும்தான் பார்ப்பாங்க. அதை தவிர்த்து அவனை ஒரு அரசியல்வாதியாவோ இல்லை அவனை ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவோ இது மாதிரிலாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நீ ஒரு ஆக்டர், உன்னோட வேலை என்ன? நடிக்கிறது. நடிச்சியா, சம்பளம் வாங்கினி, அதோட போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதை தவிர்த்து உங்களுக்கு அடுத்து வேற எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு நடிகர் பின்னாடி ஓடுறத ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இருக்காங்க. எம்ஜிஆர், அடுத்து ஜெயலலிதா, இப்போ விஜயகாந்த், அடுத்து விஜயகாந்த்ல ஒரு நல்ல மனுஷன், அவரை இழந்துட்டோம். ஆனால் அந்த மாதிரி இவர் ஒரு நல்ல மனுஷனா இதுக்கு முன்னாடி இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ அந்த களத்தில் இறங்கி போராடி இருந்தாருன்னா இவனும் ஒரு நல்ல ஒரு லீடரு, ஒரு தலைவர் நம்ம ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. திடீர்னு வந்து நான் தலைவன் அப்படின்னா, இப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்க, நான் தான் உங்கள் குடும்பத்துக்கு எல்லாம் மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டு யாராவது புதுசாக ஒருத்தர் உள்ள வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏற்றுப்பீங்களா? உங்களால் ஏற்றுக்க முடியுமா? அதே மாதிரி தான் மக்களும். என்னன்னா இவங்களை வந்து அந்த படத்தில் வந்து ஃப்ரேம் பண்ணி மக்கள் மனசில் வந்து இவங்க வந்து நல்லது பண்ணுவார்ட்டாங்க. நல்லதை நீங்கள் எடுத்து ஒரு வழி காட்டுங்க.